ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் கலைஞர் நகர் 2வது தெருவில் 2 தினங்களாக பெய்த கனமழையால் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் 2 நாட்களாக தவித்து வருகின்றனர். கலைஞர் நகர் மண்டபத்துல முகாம் தப்புல இருக்கு. இங்க முந்தானேத்து பெய்ஞ்ச மழையில எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருச்சு. ஆனா இன்னும் அதை எடுக்கல. இன்னும் எங்க வீட்டுல தண்ணி நிக்கதான் செய்யுது. நல்ல பூச்சி பாம்பு எல்லாம் வீட்டுக்குள்ள வருது. இன்னும் எடுக்கல. ஆனா எங்க வீட்டுல நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம வேற ஆகுது தண்ணி நிக்கிறனால. இன்னும் எங்களுக்கால ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்க கூட வெளியில போக முடியல. நைட்லாம் தூங்க முடியல. நாங்க எங்க சொந்தக்காரங்க வீட்டுல தான் நைட் தூங்கிட்டு இருந்து இன்னைக்கு தான் வந்திருக்கோம் வீட்டுக்கு. ஆனாலும் இன்னும் குறையல தண்ணி. இன்னும் யாரும் பார்த்த மாதிரியும் தெரியல எங்களுக்கு. இன்னும் இதை கிளியர் பண்ணி கொடுத்தானா கொஞ்சம் நல்லா இருக்கும். ராமநாதபுரம் நகராட்சிக்குட்பட்ட ஃபாத்திமா நகர் பகுதியில் 3வது நாளாக மழை நீருடன் கழிவுநீரும் சேர்ந்து குளம் போல தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாங்கள் 2-3 நாளாக இந்த மழை தண்ணியில் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். சாக்கடை தண்ணியும் மழை தண்ணியும் சேர்ந்து இதாக இருக்குது. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட கூட்டிகிட்டு போக முடியல. தூக்கிக்கிட்டு தான் போய் ரோடை போய் கிராஸ் பண்ணி கொண்டு போய் கூட்டிகிட்டு போகிறோம். ரொம்ப சிரமமாக இருக்குது. கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். அதிகாரிங்க பார்த்தாங்க சார். பார்த்து இப்போ தான் இந்த எடுத்துகிட்டு தான் இருக்காங்க மோட்டரில். ஆனால் தண்ணி குறைய மாட்டேங்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளான தங்கப்பா நகர், ஃபாத்திமா நகர் உள்ளிட்ட இடங்களை அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், ராஜகண்ணப்பன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட இடங்களை சீரமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். தண்ணீர் தேங்கி இருக்கிற பகுதியில் இருக்கிற தண்ணீரை வெளியேற்றுகிற அந்த பணியை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி முத்துராமலிங்கமும் உடனிருந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு, நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு மக்கள் துயர் தீர்ப்பதிலே முன்னுரிமை வழங்கக்கூடிய முதலமைச்சர். என்னையும் கண்ணப்பனையும் உடனடியாக இரவோடு இரவாக இங்கே சென்று இந்த பணிகளை ஆய்வு செய்ய சொல்ல உத்தரவிட்ட விளைவாகத்தான் நாங்கள் வந்து காலையிலேயே உட்கார்ந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் பெய்த கனமழையால் 5க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கவிழ்ந்து சேதமடைந்துள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மேக வெடிப்பு காரணமாக ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் கரையோரம் நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் சேதமானதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தண்ணி உள்ள வந்துருச்சு. அந்த இதில் போட்டு எல்லாம் ஓவர் டேமேஜ் ஆயிடுச்சு. கடல் உள்ளே வந்தனால மழை தண்ணியும் பேஞ்சு அரைச்சிட்டு போனதுனால போட்டு ரொம்ப கவுந்து இப்போ ஒரு 5-6 லட்சம் சேதம் நம்ம ஒரு போட்டுக்கு மட்டுமே ஆயிடுச்சு. அது பக்கத்து போட்டுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இப்படி தண்ணி வந்து போனதுனால ரொம்ப ஒரு போட்டு இப்போ நம்ம வைக்கிறதுனால ஒரு 20 லட்சத்துக்கிட்ட அடங்கிடும். வைக்கும்போது இப்போ ஏற்றி பழுது பார்க்கறதுக்காண்டி ஏற்றினது அப்படியே டேமேஜ் ஆகி விழுந்து ரொம்ப நொறுங்கி போச்சு. ராமநாதபுரம் மாவட்டம் வெங்குளம் பகுதியில் இடுப்பளவு தண்ணீரில் பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து ஒரு 2 நாள் மழையில பயிரெல்லாம் மூங்கிருச்சு. இன்னும் எல்லாம் உள்ள பார்த்தா எல்லாம் இது பூரா நிக்கிற இடம் பூரா விவசாயம் பண்றதுதான் பயிர் அமைஞ்சிருச்சு. இது நாங்கள் வட்டிக்கு வாங்கி தான் எல்லாம் விவசாயம் உழுவணும் எல்லாம் செஞ்சோம். அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. உரிய இழப்பீடு வேணும். சம்பந்தப்பட்ட அதிகாரி நேர ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வேணும். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் அதிக மழைநீரால் பாதிக்கப்பட்ட கலைஞர் நகர் மற்றும் ஓம் சக்தி நகர் பகுதியில் உள்ள மழைநீரை டீசல் மோட்டார் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணியில் பேரூராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். அதிகமான மழையினால மண்டபத்தில் 3 நாள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓடிக்கிட்டு இருக்கு, பாலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அளவுக்கு மேலே மிச்சமான மழைனால மோட்ரு வச்சு இறங்கிட்டு இருக்கோம் சார். ஆமாம், அப்படின்னு கண்ட்ரோல் குறையல. அதிகமான தண்ணி கிடக்கு. 4 முக்கியமாக பேரூராட்சியிலேருந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.